அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலத்தில் பணம்தான் எல்லாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எதையும் விலை பேசி வாங்கிவிடலாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. அதனால்தான் இன்று எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது பணமாகிவிட்டது. பணம்தான் கல்வியை, கல்வியாளனை தீர்மானிக்கிறது. பணம்தான் பதவியை, தலைமைத்துவத்தை தீர்மானிக்கிறது. பணம்தான் நீதியை தீர்மானிக்கிறது. பணம்தான் இங்கே பலரின் வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறது. பணம்தான் இங்கே பலருக்கான அடையாளத்தையும் சமூகத்தில் மரியாதையையும் தீர்மானிக்கிறது. மிகச் சாதாரண காரியங்களில் இருந்து பெரிய காரியங்கள் வரை, அரசு அலுவலகங்களின் சாதாரண அதிகாரிகள் துவங்கி ஆட்சியாளர் வரை, சாமானியர்கள் பாமரர்கள் என்றில்லாமல் படித்தவர்கள் பண்பாளர்கள் வரை பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது பணம்தான் முக்கியம் என்கிற வெறி ஆழமாக குடிகொண்டுள்ளதை பார்க்க முடிகிறது. மனித சமூகம் புழங்குகிற அனைத்து தளங்களும் இன்று பணமயமாக மாறிப்போனதை நாம் பார்க்கின்றோம். தேசிய குற்றாவண காப்பகம் அளித்திருக்கும் ஒரு அறிக்கையின்படி சமூகத்தில் நடக்கிற குற்றங்களில் 24 வகையான குற்றங்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட குற்றங்கள் என்கிறது. ஆம், பணம் மட்டுமே அங்கே குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் பார்க்கப்படுகிறது. விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், லஞ்சம், ஊழல், கலப்படம், கள்ளச்சந்தை, நில மோசடி, காப்பீட்டு மோசடி, ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மோசடி என நீண்ட பட்டியலே இதில் அடங்கும். இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை பணம்தான். பணம் இருந்தால்தான் இங்கு எல்லாம். பணம் மட்டுமே நிம்மதியை தரும் என்று வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வழிகாட்டுகிற இஸ்லாம் பணம் தொடர்பான விஷயங்களில் காட்டும் வழிகாட்டுதலை அறிந்து கொண்டு செயல்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பொதுவாக பணம், செல்வம் குறித்தான மனிதனுடைய மனோநிலை குறித்து அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனினுடைய 89வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, இன்னும் செல்வத்தின் மீது நீங்கள் அளவு கடந்த மோகம் வைத்துள்ளீர்கள் என்பதாக சொல்கிறார். பணம் என்று வந்துவிட்டால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற பேராசை மனிதனிடத்தில் இருக்கிறது என்கிறது குர்ஆன். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்கு செல்கின்ற வரை பணத்தை பெருக்கும் ஆசை மனிதனிடத்தில் இருக்கும் என அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமின் மகனுக்கு ஒரு நீரோடை நிறைய தங்கம் வழங்கப்பட்டாலும் இரண்டாவது ஒரு நீரோடை தங்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவான், கேட்பான். 2 நீரோடைகள் அளவுக்கு தங்கம் வழங்கப்பட்டு விட்டாலும் அவனுடைய ஆசை அடங்காது. 3வதாக ஒரு நீரோடை தங்கம் வேண்டும் என்பதாக அவன் கேட்பான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆதமுடைய மகனினுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எவ்வளவு பொருந்தி போகிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், பணம் இருந்தாலும், பணம் சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற அந்த பேராசை நம்மிடத்தில் சுழன்று கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் திருப்பூரில்
வரதட்சணை கொடுமையால் திருமணம் முடிந்து ஒரு 2 மாதம் தாண்டிய நிலையில் ரதன்யா என்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது என்பதை நாம் விளங்கியே வைத்திருக்கிறோம். அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான பின்னணிகள் பல கூறப்பட்டாலும் அதில் ஒன்றாக அந்த பெண்ணுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கிற போது, திருமணம் செய்து கொடுக்கிற போது அவருடைய பெற்றவர்கள் 300 பவுன் நகை வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார்கள். 65 லட்சம் மதிப்புடைய சொகுசு காரை வழங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பத்திரிகைகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு 300 பவுன் கொடுத்தும் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள் கொடுத்தும் திருமணத்தினுடைய அந்த நேரத்தில் ஏராளமான பணங்களை கொட்டி செலவு செய்தும் அவர்களுடைய பேராசை அடங்கவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் உங்களுடைய பெற்றோரிடத்தில் இருந்து அந்த பெண்ணிடத்தில் அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டார்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. 200 பவுன் நகை தேவைப்படுகிறது, உன்னுடைய தந்தை வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த 200 பவுன் நகையை நீ வாங்கி வா என்பதாக சொல்லி துன்புறுத்தியதாகவும் கஷ்டப்படுத்தியதாகவும் அதன் மூலமாகவே நான் இந்த தற்கொலை முடிவுக்கு வருகிறேன் என்றெல்லாம் அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்கிற போது இப்பொழுது இதை சொல்ல வந்ததினுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், எவ்வளவுதான் ஆதமுடைய மகனுக்கு கொட்டி கொடுத்தாலும் ஒரு நீரோடை இருந்தாலும் இன்னும் ஒரு நீரோடை வேண்டும் என்பதாக ஆசைப்படுவான். 2 நீரோடைகள் தங்கம் கொடுத்தாலும் 3வதாக ஒரு நீரோடை தங்கம் வேண்டும் என்பதாக அவன் விரும்புவான். மரணத்தை அவன் சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய அந்த பேராசை என்பது அந்த மண்ணுதான் அவனுடைய அந்த வயிற்றை நிறைக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதனுக்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பேராசை என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை 1450 வருடங்களுக்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அருமையானவர்களே, யாரை செல்வந்தனாக ஆக்க வேண்டும், யாரை வறுமையில் வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் இருக்கிறது. அவன் விரும்புபவர்களை அல்லாஹ் பணக்காரனாக செல்வந்தனாக ஆக்குகிறான். யாரை விரும்புகிறானோ அவருக்கு அதுதான் நலவு நன்மை என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழ்மை நிலையிலேயே வைத்திருக்கிறான். ஏன் இவரை ஏழையாக வைத்திருக்கிறான், ஏன் இவரை பணக்காரனாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதனுடைய சூட்சமத்தை அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருக்கிறான். அவன் நாடியதை செய்கின்றான். அவருக்கு அதுதான் சரி, எனவே அப்படி வைத்திருக்கிறான். வல்லாஹு ஃபضل بعضكم على بعض في الرزق. அல்லாஹ் உங்களில் சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 16வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான். குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான். வயக்திரு, இன்னும் அதை தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். என்றாலும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 34வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு. என்னுடைய சமுதாயத்திற்கு செல்வம் தான் சோதனையாகும் எனவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி திருமதியிலே 2258வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண விஷயத்தில் நமக்கு கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களின் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம். இதை செய்வோரை நஷ்டமடைந்தவர்கள் என்பதாக குர்ஆனினுடைய 63வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பணம் இல்லாத நேரத்தில் ஒரு நிலை, பணம் வந்ததற்கு பிறகு ஒரு நிலை என்கிற அந்த மாற்றம் வந்துவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, மார்க்கத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, இறை நினைவில் வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, பணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை நினைத்த எத்தனையோ பேர்,
பணம் வந்ததற்கு பிறகு சொல்லுவதை புழக்கத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் கையில காசு பார்த்த உடனே அவன் ஆளே மாறிட்டான்பா என்று பேசுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான நிலை வந்துவிடக் கூடாது. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியாவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பணம் நம்மை மாற்றிவிடக் கூடாது. ஸஅலபா இப்னு ஹாத்திம் என்கிற ஒரு நபித்தோழரினுடைய வரலாறு குறிப்பிடப்படுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலிலேயே அந்த நபித்தோழர் இருப்பாராம். மஸ்ஜிதுல் ஹமாமா, பள்ளி புறா என்பதாகவே அவருக்கு நபித்தோழர்கள் பெயர் வைத்திருந்தார்களாம். பள்ளிவாசலில் வந்து எப்படி புறாக்கள் அடைக்கலம் விடுமோ அதே போல எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நபித்தோழராக அவர் இருந்தார். ஏழ்மை நிலையில் இருந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஏழையாக இருக்கிறேன், உணவில்லாமல் தவிக்கிறேன், எனக்காக துஆ செய்யுங்கள், பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றெல்லாம் கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஅலபா, உங்களுக்கு நீங்க இருக்கிற இந்த முறைதான் நல்லது, இந்த ஏழ்மையே உங்களுக்கு போதுமானது, பணம் வசதி வாய்ப்புகள் வர வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், உங்களுக்கு அது சரிவிட்டு வராது, வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிற போதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ செய்தே ஆக வேண்டும், எனக்காக பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தார்கள். பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவின் பரக்கத்தின் மூலமாக அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆடு பல ஆடுகளாக ஆட்டு மந்தையாக மாறியது. பள்ளிவாசலிலேயே எப்பொழுதும் இருந்த அந்த ஸஅலபா, பள்ளிப்புறா என்பதாக பெயர் பெற்ற அந்த ஸஅலபா, ஒரு கட்டத்திலே பள்ளிவாசலை விட்டும் வக்துகளை கொஞ்சம் தாமதப்படுத்தினார். ஒரு வக்து 2 வக்துக்கு வர ஆரம்பித்தார். தொழுது முடித்தவுடன் உடனேயே நான் என்னுடைய ஆட்டு மந்தைகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஓட ஆரம்பித்தார். ஆட்டு மந்தைகள் பல்கி பெருகியது. எனவே பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்மால் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியாது என்பதாக கருத்தில் கொண்ட அவர் பள்ளிவாசலை விட்டும் மதீனாவை விட்டும் தூரமாக சென்று விட்டார் அந்த ஸஅலபா. அவர் அப்படி சென்றதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டார். நபித்தோழர்களிடத்தில் ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபா குறித்து விசாரித்தார்கள். உங்களுடைய துஆ பரக்கத்தின் காரணத்தினால் யா ரசூலல்லாஹ் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஸஅலபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தினுடைய பொருளை வசூலித்து வருவதற்காக சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். பைத்துல் மாலுக்கு பணம் வேண்டும் என்பதாக கேட்கிற அந்த நேரத்தில் அந்த ஸஅலபா சொன்னார், பொருளாதாரம் என்பது என்னுடைய சக்தியின் மூலமாக வந்தது, என்னுடைய திறமையின் மூலமாக வந்தது, நான் ஏன் இப்படி பைத்துல் மாலுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்டுவிட்டார். அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சொல்லப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஸஅலபாவிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று நபித்தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதற்கு பிறகு அவர் மனம் மாறினார், திருந்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் அறியாமையில் இப்படி சொல்லிவிட்டேன், நான் சொன்னது தவறுதான், என்னுடைய ஜகாத்தினுடைய பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள், பைத்துல் மாலிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொண்டு போய் கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை ஸஅலபா, நான் கேட்டு விடுகிற போது நீங்கள் மறுத்து விட்டீர்களே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் இருந்த அந்த ஜகாத்தினுடைய பொருளை வாங்க மறுத்து விட்டார்கள் என்பது வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னாலும் அவர் வாழ்ந்தார். அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற போது அந்த ஜகாத்தினுடைய பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்காத ஒன்றை என்னால் வாங்க இயலாது என அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கவில்லை என்கிற போது நான் எப்படி வாங்க முடியும் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய ஜகாத் பணத்தை வாங்குவதற்கு மறுத்து விட்டார்கள் என்று வரலாற்றில் குறிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் ஏழ்மையான நிலையில் இருந்த அந்த நபித்தோழர் பண வாய்ப்புகள் வந்ததற்கு பிறகு, வசதி வாய்ப்புகள் வந்ததற்கு பிறகு அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. பள்ளிவாசலை விட்டும் தூரமாகினார்.
நான் ஏன் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்டார். அதன் விளைவாக நஷ்டவாளியாக அவர் ஆனார் என்று இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்கிற போது, கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய மக்களாக அடியார்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்பதாக சொன்னார்கள். புகாரியில 2059வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு ஹலால் ஹராம் பேணாத அடிப்படையில் எப்படியோ பணம் சம்பாதிக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழ வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்களை நாம் பார்க்கிறோம். பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அது எந்த வழியில் வந்தாலும் சரி, நான் ஷார்ட் பிலிம்ஸ் ரீல்ஸ் போட்டு அது வந்தாலும் சரி, ஆபாசமாக நான் வீடியோ எடுத்து அது வந்தாலும் சரி, அது எந்த மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களின் மூலமாக வந்தாலும் சரி, எனக்கு தேவை பணம் வருகிறது. இப்படி நடந்து கொள்கிறவர்களுடைய நிலை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எப்படி மாறி போய் விடுகிறது என்று சொன்னால் இந்த சாலபாவினுடைய நிலையை போன்று மாறிவிடுகிறது. மார்க்கத்தை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள், நீ இப்படி எல்லாம் பண்றது தவறு, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான அடிப்படையில் உன்னுடைய குடும்பத்தார்களையே வீடியோவில் நீ காமிச்சுட்டு இருக்கிறீங்களே, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த வியூஸுக்காக வேண்டி லைக்குக்காக வேண்டி இப்படியெல்லாம் பணத்திற்காக வேண்டி செய்ய வேண்டுமா என்று கேள்வி கணைகளை தொடுக்கிற போது, இந்த மார்க்கம் நான் ஏழையாக இருக்கிற போது எனக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த மார்க்கம் பணம் இல்லாத நேரத்தில் இந்த மார்க்கத்துக்கு எனக்கு என்ன கண்ணு தெரியலையே, இப்போ நாங்க நல்லா இருக்கிற போது நீங்க எங்களுக்கு நல்லது சொல்ல வந்துட்டீங்களே என்றெல்லாம் தனக்குத்தானே நியாயங்களை கற்பித்துக் கொண்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை சமுதாயத்தில் இன்றைக்கு பார்க்க முடிகிறது என்கிற போது, பணம் தான் எல்லாம் என்பது இல்லை. பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லா நிலைகளும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய அடியார்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹை மறந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் சம்பாதிக்கிற நம்மிடத்தில் வருகிற அந்த பணம் என்பது அது ஹலாலா ஹராமா என்பதை பார்த்து நாம் சம்பாதிக்க வேண்டுமே தவிர அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய செல்வத்தை அது எங்கிருந்து சம்பாதித்தான், அதை எப்படி செலவு செய்தான் என்கிற 2 கேள்விகள் நாளை மறுமையிலே கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவன் நிற்கிற அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்றார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சம்பாதித்த பணம் தான், அதை ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா அல்லது ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா? இந்த முதல் கேள்வியே அது மிகப்பெரிய கேள்வி. அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் இருக்கிற அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. நாம் அவர்களிடத்தில் ஏன் இந்த மாதிரி வீண்வரையம் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் செலவு செய்யறீங்களே, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யலாம, இப்படியெல்லாம் இதெல்லாம் தேவைதானா என்று ஒருவரிடத்தில் கேட்டால் நம்மிடத்தில் பதில் சொல்லக்கூடும். ஏன் பணம், நான் சம்பாதிச்சது, நான் எப்படி செலவு செய்வேன், அதை கேட்கிறதுக்கு நீ யாரு என்பதாக இந்த உலகத்தில் கேட்டு விடலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி உன்னுடைய அந்த பணத்தை எப்படி செலவு செய்தா என்கிற அந்த கேள்வி கேட்கப்படுகிற போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமதியில 2341வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, நாளை மறுமையில் இந்த பணம் நமக்கு அது பலனளிக்குமா என நாம் பார்க்கும் போது அல்லாஹ் சொன்னான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த மர்மையினுடைய நாளில் செல்வமும் பிள்ளைகளும் எதுவும் உங்களுக்கு பலனளிக்காது. குர்ஆனினுடைய 26வது அத்தியாயம் 88வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுகிறான். வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, ஆகவே அவன் நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய பொருள், அவனுடைய பணம், அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்காது என்பதாக குர்ஆனினுடைய 92வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நரகவாசிகள் நாளை மறுமையிலே அவர்கள் புலம்புகிற கதறுகிற கதறல்களை, அவர்களுடைய புலம்பல்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான். யா லைதா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா
நாளை மறுமையிலே அவன் கத்துவான், கதறுவான், யாழைத்தா காலத்தில் காலியா, நான் இறந்த போதே அனைத்தும் முடிந்திருக்க கூடாதா, மா அகுனா அண்ணி மாலியா, எனது செல்வம் என்னுடைய பணம் எனக்கு பயன்படவில்லையே, ஹலக்க அண்ணி சுல்தானியா, எனது செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்பதாக கதறுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகவாசிகளுடைய நிலையை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால், எனவேதான் இப்படிப்பட்ட நரகத்தில் வாசம் கூட நமக்கு கிடைத்து விடக்கூடாது. முதலாக இந்த நரகத்தில் இருந்து தப்பித்து சுவனத்தின் பக்கம் நாம் சென்று விட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரம்ப காலத்திலேயே முதல்வராக நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரார்த்தனையை, துஆவை கூட எப்படியெல்லாம் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கிற போது நடுநிசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுது பார்க்கிறார்கள். பக்கத்தில் படுத்திருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருப்பது பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் நின்று தொழுது கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கும் மத்தியில் இருப்பது ஒரு சின்ன திரைச்சீலை தான். அந்த திரையை விலக்கிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுதவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அழுது அழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். நீண்ட நேரம் நிலையில் இருக்கிறார்கள், நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள், நீண்ட நேரம் சஜ்தா செய்தார்கள். இரண்டாவது ரக்காயத்திற்காக எழுந்து நிற்கிறார்கள். சூரத்துல் ஆல இம்ரானை ஓதினார்கள். நீண்ட நேரம் அழுது அழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள், சஜ்தா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே இரவேந்து துஆ செய்தார்கள். எப்படிப்பட்ட துஆ தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் அப்படி அவர்கள் துஆ செய்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அண்டை தினத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ ஹஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன் என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழச் செய்வாயாக. அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மை நிலையிலே வாழ்ந்தார்கள். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாகவே மரணித்தார்கள் என்பது வரலாறு. அவருடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கவச பொருள் யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது என்பது வரலாறு. வஹஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், நாளை மறுமையிலே ஏழைகளோடு நான் எழுப்பப்பட வேண்டும் என்பதாக மனமுருகி அழுது அழுது தொழுது முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று சொன்னால், ரசூலினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நாம் இப்படி ஒரு துஆவை கேட்போமா? 2 ரக்காயத்தில் நான் தொழுதால் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பது, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதார வளத்தை கொடு, செல்வ செழிப்பை கொடு, மிகப்பெரிய பணக்காரனாக செல்வ செழிப்புடையவனாக என்னை ஆக்கி என்பதுதான் என்னுடைய துஆவாக இருக்கிறது. அப்படி கேட்க கூடாதா? அது என்ன தவறானதா? இல்லை இல்லை, தவறொன்றும் இல்லை, கேட்கலாம். அந்த நம்மிடத்தில் வருகிற பணம் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதுதானே தவிர நாம் பணக்காரனாக இருக்கக்கூடாது என்பது அல்ல என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்த போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கிறது. நீங்கள் இரவு நேரத்தில் அழகான மனைவி, உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க என்னை நீங்கள் தூர ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறீர்கள், நின்று தொழுகிறீர்கள், நீண்ட சூறாக்களை, நீண்ட ருக்கு, நீண்ட சஜிதா செய்து அழுது அழுது தொழுது முடித்ததற்கு பிறகு, கால்வீங்க நின்று தொழுததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நபியே நாயகமே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏழையாக வாழ வேண்டும், ஏழையாக மரணிக்க வேண்டும், ஏழைகளோடு நாளை மறுமையிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதாக கேட்கிறீர்களே, ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் என்னுடைய துஆவை, பிரார்த்தனையை இப்படி அமைத்துக் கொண்டேன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற பணக்காரர்களை விட நாளை மறுமையில் கேள்விகளுக்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு
சுவனத்திற்கு செல்லக்கூடிய மக்களில் முதலாக ஏழைகள் தான் பணக்காரர்களை விட 500 வருடங்களுக்கு முன்னால் சுவனம் செல்வார்கள். அப்படியானால் ஆயிஷா, நான் ஆரம்பமாக முதல் நபராக சுவனம் செல்ல வேண்டாமா? எனவேதான் என்னுடைய துஆவை, என்னுடைய பிரார்த்தனையை கூட நான் இப்படி அமைத்துக் கொண்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சுவனத்தை பெறுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை விரும்பினார்கள். ஏழைகளோடு நாளை மறுமையிலே எழுப்பப்பட வேண்டும், முதல் நபராக சுவனத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய துஆவை இப்படி அமைத்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு பணம்தான் எல்லாம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மோகத்தில் மூழ்கி பணத்தாசையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் காலம் காலமாக ஒரு ஜான் இடத்திற்காக, கொஞ்சம் பணத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பகையில் இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். பணம் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயார், பணத்தை மட்டும் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறோம். அருமையானவர்களை, பணத்தை வைத்துதான் இன்றைக்கு மனிதர்கள் மதிக்கப்படுகிற நிலையை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணம் இல்லாதவரை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய நிலையும், பணம் இருப்பவர்களை வேறு மாதிரியாக பார்க்கக்கூடிய நிலையும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? பணம் வைத்திருப்பவர்களோடு சம்பந்தம் செய்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பணம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அது என்னதான் எனக்கு எல்லாம் உடன்பாடாக இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்கிற ஒரே காரணம் தடுக்கிறது, சம்மதம் வைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. இதில் எத்தனை பேர் விதிவிலக்காக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற நேரம், அந்த இடத்தை கடந்து ஒரு மனிதர் சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மா தகூலுன ஃபீ ஹாதா, இந்த போரார, இந்த செல்வந்தர், இந்த பணக்காரர், இவரை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, ஹாதா ஹுர்ரி, இவர் சுதந்திரமான மனிதர், இன் ஹதபா யுன்கிஹ, இவர் திருமணம் செய்ய பெண் கேட்டால் உடனேயே மனமுடித்து கொடுப்பார்கள், பைன் ஷஃபா யுஷ்ஃபா, ஏதேனும் ஒரு விவகாரத்தில் இவர் சிபாரிசு செய்தால் உடனேயே இவருடைய பரிந்துரை சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும், வைன் கால யுஸ்தமா லஹு, அவர் ஏதாவது சொன்னால், அவர் என்ன பேசினாலும் மக்கள் எல்லாம் நின்று செவிதாழ்த்தி கேட்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சும்ம சக்கத்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வேறொரு மனிதர் செல்கிறார். அவர் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பா தகூலுன ஃபீ ஹாதா, இவரின் மீதான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹுர்ரி, இவரும் சுதந்திரமான மனிதர் தான், என்றாலும் இவர் பெண்ணு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரும் இவருக்கு பணம் இல்லை என்பதனால் இந்த ஏழைக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். இவர் ஏதாவது சிபாரிசு செய்தால், இவர் ஏழை என்ற காரணத்தினால் இவருடைய சிபாரிசு அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் பேச ஆரம்பித்தார், இவருடைய பேச்செல்லாம் மதித்து யாரும் கேட்டுக்கொண்டு நிற்க மாட்டார்கள் என்பதாக அந்த நபித்தோழர்கள் பதில் சொன்ன போது, அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹைரும் மில் மில்உல் அர்தி மின் மிஸ்ர ஹாதா, நீங்கள் முதலில் விமர்சித்த நபரை விடவும், அந்த பணக்கார, அந்த செல்வந்தரை விடவும், நிரப்பமான இந்த பூமியை விடவும் இந்த ஏழை மனிதர் தான் மிகவும் சிறந்தவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதர்களை மதிப்பதின் மீதான உங்களினுடைய அளவீடுகளும் அணுகுமுறையும் தவறானது என்பதை சுட்டிக்காட்டி, சுய மரியாதை உள்ள எந்த ஒருவரும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை நபிகளார் அந்த நபித்தோழர்களுக்கு உணர்த்தினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படியானால் பணம் நமக்கு தேவையில்லையா? பணம் இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் இருக்க வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு நாமே கேள்விகளை கேட்டு பார்க்கிற போது, நிச்சயம் பணம் தேவைதான். ஆனால் அந்த பணத்திற்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. பணம் நம்மிடத்தில் வரலாம், பணம் நம்மிடத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த பணம் நம்முடைய குணத்தை மாற்றிவிடக் கூடாது.
பணம் வந்ததற்கு பிறகு ஆளே மாறிட்டாம்பா என்று சொல்கிறார்களே, அதற்குரிய அடையாளத்திற்குரிய நபராக நாம் ஆகிவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் பணம் நமக்கு தேவை, வேண்டும் தான். அந்த பணம் இருந்தால்தான் மார்க்கத்தினுடைய ஏராளமான கடமைகளை நம்மால் நிறைவேற்ற முடியும். ஹஜ் செய்ய வேண்டுமானால் அதற்கு பணம் தேவை, ஜக்காத்து கொடுக்க வேண்டுமானால் அதற்கு பணம் தேவை, தர்மம் செய்ய வேண்டுமானால் பணம் தேவை, ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டுமானால் பணம் தேவை, நம்முடைய சமுதாய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமானால் பணம் தேவை, நோயாளிகளுக்கு உதவ வேண்டுமானால் பணம் தேவை. இப்படி சமுதாயத்திற்கு உதவுவதற்காக, பிறரினுடைய அவர்களுடைய சோதனைகளை நீக்குவதற்காக, இப்படி ஏராளமான அடிப்படையில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைப்படுகிறது என்கிற போது அந்த பணம் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த பணம் என்பது நம்முடைய குணத்தை மாற்றிவிடக் கூடாது என்பதை மட்டும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அந்த பணம் அல்லாஹ்வை விட்டு நம்மை தூரமாக்கிவிடக் கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஹிஜ்ரி 113ஆம் ஆண்டு யாக்கூப் இப்னு இப்ராஹிம் என்பவர்கள் கூஃபா நகரிலே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே அவர் பிறக்கிறார். இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. உலகின் 8 திக்கிலும் இருந்து இமாம் அவர்களுடைய புகழ் பரவி இருந்த அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்த அந்த சன்மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தூர தேசங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் மக்கள் வந்து இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பாடத்தை பயின்று கொண்டிருந்த சமயம் அது. ஏழ்மை சூழலில் வாழ்ந்து வந்த இமாமுல் ஆலம் அவர்களுடைய பாடசாலைக்கு அருகாமையிலே வாழ்ந்து வந்த அந்த யாக்கூப் அவர்களுடைய உள்ளத்திலும் எங்கெங்கெல்லாமோ இருந்த மக்கள் வருகிறார்கள், இமாம் அவர்களிடத்திலே கல்வியை கற்றுச் செல்கிறார்கள், நாமும் அவர்களிடத்திலே செல்ல வேண்டும், பாடத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த யாக்கூப் அவர்களுடைய அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே எழுகிறது. மதிக்கூர்மையும் அபார மரண சக்தியும் நிறைந்திருந்த அந்த இளவல் யாக்கூப் அவர்கள் இமாம் அவர்களுடைய பாடசாலையில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் அந்த பாடசாலைக்கு வருவதற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய தாயார் தன்னுடைய வயிற்றை கழிக்க வேண்டும், அவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள், தன்னுடைய சாப்பாட்டிற்கு வழிபார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தாயாரும் சம்பாதிக்கிறார். இளவலாக இருக்கிற தன்னுடைய மகன் யாக்கூபும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சலவை தொழிலாளி இடத்திலே தொழிலை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சேர்த்து விட்டிருக்கிறான். அந்த சலவை தொழிலை செய்யாமல் அங்கே போய் அந்த துணியை துவைத்துக் கொண்டிருக்காமல் இமாம் அவர்களிடத்திலே வந்து பாடம் படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த யாக்கூப் ஆர்வத்தோடு பாடம் படிக்கிறார், குர்ஆனை ஓதி மனனம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்ய ஆரம்பிக்கிற அந்த தருணத்திலே அந்த அம்மா அவங்க வாராங்க. பாடசாலையில் வந்து தன்னுடைய மகன் படிக்க செல்கிறான். இங்கே சலவை தொழில் அவன் செய்வதில்லை என்பதை அந்த சலவை தொழிலாளி சொல்லிக் கொடுத்த போது அந்த அம்மா ரொம்ப கோபமா வாராங்க, தன்னுடைய மகனை கண்டிக்கிறார்கள், பாடசாலையில் இருந்து இழுத்துச் செல்கிறார்கள், கோபமாக அடித்து இழுத்துச் செல்கிற போது இமாம் அவர்கள் வருகிறார்கள். ஏன் நல்ல பையனாச்ச, நல்ல ஓதிக்கிட்டு இருக்கிறானே, அவனை போய் நீங்க அந்த யாக்கூபை வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க என்றெல்லாம் கேட்கிற போது அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க வசதி வாய்ப்புகளோடு இருப்பவர்கள், இதெல்லாம் படிக்க வேண்டியதுதான். என் பையன் அந்த மாதிரியான குடும்பத்துல உள்ள பிள்ளை இல்ல, வாப்பாவை இழந்த பையன். நான் சம்பாதிச்சா அவன் சம்பாதிச்சாதான் எங்களுக்கு வந்து அன்றைக்குள்ள அந்த சாப்பாட்டுக்கே எங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். வயிற்றுக்கு அரை கஞ்சி நாங்க கஞ்சியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால இங்கெல்லாம் வந்து படிக்கிற சூழ்நிலை அவனுக்கு இல்லை. அவன் சம்பாதிக்க வேண்டும். அவனை சலவை தொழிலுக்கு விட்டு வந்தால் அவன் எனக்கு தெரியாமல் இங்கே குர்ஆனை படிப்பதற்காக வந்திருக்கிறான் என்பதாக சொல்லி கோபமாக அந்த தாய் அந்த யாக்கூப் என்கிற அந்த சிறுவரை அழைத்து செல்கிற போது இமாம் அவர்கள் விவரமில்லாம நீ பேசுறமா, இந்த சிறுவரை நீ வந்து ஒரு அறவயிறு கஞ்சி குடிப்பதற்கு வழி இல்லை என்பதாக நான் அவனை இழுத்துச் செல்கிறேன் என்பதாக சொல்கிறாயே தாயே, நான் இவன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால், எதற்காக இவனை கல்வி கற்றுக் கொள்வதற்காக இங்கே அமர வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இவனுக்கு அரை வயிறு கஞ்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இழுத்துச் செல்வதாக நீ சொல்கிறாய். ஆனால் ஒரு கட்டத்தில் இவன் படித்ததன் மூலமாக பிஸ்தா எண்ணெயால் தயாரிக்கப்பட்ட ஃபலூதாவை அவன் உண்ண வேண்டும் என்பதற்காக அவனை இங்கே நான் அமர வைத்திருக்கிறேன் என்று அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன போது அந்த தாய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவனுக்கு போய் பிஸ்தா எண்ணெயில தயார் செய்யப்பட்ட ஃபலூடாவா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல,
அதெல்லாம் நடக்கிற காரியமா என்று அந்த தாய் கோபப்பட்டார். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே ஊதியமாக சில மாதங்கள் காண ஊதியமாக இதை வைத்துக்கொள் என்பதாக சில திருகங்களை அந்த பெண்ணிடத்திலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் உனக்கு பணம் காசு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் நீ வரலாம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். தாயே, உனக்கான அந்த பணத்தை காசை நான் தருகிறேன், அதன் மூலமாக உன்னுடைய வயிற்றுப்பாட்டை நீ கழித்துக்கொள், உன்னுடைய மகனையும் நீ பார்த்துக்கொள். ஆனால் சலவை தொழிலுக்கு அந்த மகனை அனுப்பக்கூடாது, பாடசாலைக்கு ஓதுவதற்கு தானே அனுப்ப வேண்டும் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். உடனேயே அதை அந்த அம்மா சம்மதித்தார்கள். குர்ஆனை மரணம் செய்தார். குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கும் கலையை அவர் கற்றார். அதற்கு பிறகு ஹதீஸ் கலையை கற்றார். வரலாற்று கலையில பல்வேறு கலைகளில் அந்த யாக்கூப் என்கிற அந்த இளவல் சின்ன பையன் தேர்ச்சி பெற்றார். இமாம் அவர்களால் நீதிபதியாலும் தகுதி படைத்த மாணவர் என புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் ஒருவனானார் யாக்கூப் என்கிற இயற்பெயரை கொண்ட இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். காலங்கள் உருண்டோடியது. அமீருல் மோமினாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் வீற்றிருந்த காலம் அது. இஸ்லாமிய முழு உலகினுடைய முதன்மை நீதிபதியாக முதலாவதாக நியமிக்கப்பட்டவர்கள் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். ஒரு நாள் ஹலீஃபாவோடு உணவருந்துவதற்காக வேண்டி இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற போது இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திராத ஒரு பானம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன உணவு? இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் இதை நான் பார்த்ததே இல்லையே. அப்பொழுது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஃபலூதா என்கிற உணவு என்பதாக சொன்னார்கள். அதை கேட்டதும் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரித்தார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்பொழுது சிரிக்கிறீர்கள்? இல்லை இல்லை, ஒரு கட்டத்தில் என்னுடைய தாயார் சலவை தொழில் செய்ய வேண்டும், படிப்பதற்கான ஆள் அல்ல, நீ என்னோடு தொழில் செய்தால்தான் நான் கால்வயிறு கஞ்சியை குடிக்க முடியும் என்பதாக என்னை அழைத்த போது என்னுடைய ஆசிரியர் தந்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கால்வயிறு கஞ்சிக்காக நீ அழைத்து செல்ல பார்க்கிறாய், நான் அவனுக்கு பலூடாவை உணவாக கொடுப்பதற்கு நான் அவனை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார். அன்றைக்கு என்னுடைய ஆசிரியர் தந்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு முன்னால் அவர்கள் சொன்னதை போல அலூடா என்கிற அந்த உயர்தரமான உணவு எனக்கு முன்னால் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று வியந்து சொன்னார்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த பேரறிஞர் என்பதாக அவர் பாராட்டினார்கள் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண சலவை தொழிலாளியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு கூலி தொழிலாளியாகவோ வாழ்ந்திருக்க வேண்டிய ஒருவரை தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், வரலாறு போன்ற மாபெரும் கலைகளில் மகத்தான ஆற்றல் கொண்டவராக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதன்மையான நீதிபதியாக இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பரிணமிக்க வைத்தார்கள் என்று சொன்னால், அவர்களால் முடிந்தது என்று சொன்னால், அதற்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் சாலிஹான மனிதராக இருந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சாலிஹான அந்த பணம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மாதிரியான தேவைகளுக்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். உண்மையில் அல்லாஹும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பணத்தை மதிப்பிட சொன்ன அடிப்படையில் மதிப்பிட்டால் அது நல்ல பணம், அவர் நல்ல மனிதர். நம்மிடம் இருக்கும் பணம் அல்லாஹ் நமக்கு தந்த பணம், அவன் விரும்பும் வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். ஆனால் இந்த மதிப்பீட்டுக்கு மாற்றமாக சிந்திப்பதால் தான் பணத்தின் மீதான தவறான பார்வைகளும் நம்பிக்கைகளும் மனித மனங்களை சூறையாடி இறை நினைவை விட்டும் இன்றைக்கு தூரமாக்குகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனங்களை பணம் குறித்தான தவறான மதிப்பீட்டில் இருந்து காத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.